சாப்பிடுறியா? எங்க நாக்கு நீ அடடட பிள்ளைக்கு நாக்கு செத்து போயில கிடக்கு. மச்சான் என்ன ஏதுன்னு உடனே பாத்துற மச்சான். இல்ல புள்ள துரும்பால போடா. ஆமா மாமா. ஏ மச்சான் தலைக்கு மேல எது வந்தாலும் சுட்டு தள்ளுங்கடா. சரி மச்சான். ஏ மச்சான் ஏல ஒரு ஏரோப்ளேன் பறந்து சுட்டுறவா. ஏ அத சுட்டா குடும்பத்துல ஜெயிலுக்கு போன ஈன. காக்கா குறி எதுவும் பறக்கலாம் பாரு. தூரத்துல ஒரு காக்கா பறக்குது மச்சான். சுட முடியாது சாமி. யா முடியாதே. மச்சான் கிட்ட கொடுங்க மச்சான் சுட்டு போடா. அதானே குடுறீங்க. சுட்ட பாரு. ஏ மச்சான் என்ன இப்படி பாத்துட்டு இருக்க? ஒண்ணு பத்தி எல்லாரும் பெருமையா சொல்லிருக்கேன். நீ என்ன பீஸ் பண்ண மாதிரி பாத்துட்டு இருக்க? யார பார்த்து பீஸ் போச்சுக்கற? ஒண்ணு மாதிரி இன்னும் 10 பிள்ளை கட்ட வேண்டிய நானு. எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குது மச்சான். அப்ப இன்னைக்கு பாத்துக்குவா. வருது. என்னடி வருது? மேல படுற காக்கா கீழ வருது. எங்க வருது? ஏ மச்சான் சுடு மறுபடியும் மேல போதே. இரு சாமி. ஏ குத்து மச்சான் சுட்டு தல. ஏய் பிரின்சிபால் மண்டையில நீ சுட்ட காக்கா விழுந்துருச்சு பாய். அக்கா இதே சுட்ட போறதல. சரியா சீக்கிரம். நல்ல கொளுத்த காக்கா. ஏய் இன்னைக்கு என்ன நடக்குதுங்க? என்ன சாமி? என் புள்ளைக்கு கவுச்சியா கண்ணுல நீங்க காட்டுறது இல்லையாமே? யார் சொன்னது? வாரத்துக்கு ஒரு நாள் சிக்கன் மட்டன் எல்லாம் போடுறோம்ல. சிக்கன் மட்டன் எதுக்காமே? என் பிள்ளைக்கு காடை கவுதாரி காக்கா எல்லாம் சுட்டு போட்டாதான் பிள்ளைக்கு உடம்பு தரும் நல்லா பாடி போறோம். அதுக்காக காலேஜே நார் அடிக்கிறதா? உங்க கேண்டீன் சாப்பாடு அதை விட நாறுதுன்னு எல்லா பிள்ளைகளும் என் பிள்ளைகிட்ட லீவ் போட்டு கொடுத்துறாங்க சாமியா. முதல்ல அதை சரி பண்ணி சாமியா. பண்றேன்டா. கிளியர் பண்றேன். பண்ணுங்க. ஏய் ஏ கண்ணு நீ ஒண்ணு கவலைப்படாத. ஒப்பே ஒரு நாளைக்கு உனக்கு பாம்பு பல்லி பாச்சா கொக்க குருவி கோட்டா வாடா ஓடு பே. எறும்பு வரைக்கும் அடிச்சு போட்டு உன்னை சாப்பிட வைக்கிறேன். நீ மட்டும் நல்லா பாடி சாமி போ. சக்தி இவங்க 3 பேர் யாரும் தெரியுதா? தெரியும். யூஜிசி ஆஃபீஸர்ஸ், யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் ஆஃப் இந்தியா. இவங்க 3 பேரும் என்கொயரி பண்ணிட்டு ஓகே சொல்லிட்டாங்கன்னா இந்த காலேஜுக்கு நிகர்நிலை பல்கலைக்கழக அந்தஸ்து கிடைச்சிடும். பசுபதி இன்னும் எத்தனை கோர்ஸ் வேணாலும் ஆரம்பிப்பான். சமையல் பண்றதுலேருந்து சாராயம் காய்ச்சறது எப்படிங்கிறது வரைக்கும் என்ன கோர்ஸா இருந்தா பணம் கொடுத்து சேர்றதுக்கு நம்ம பசங்க தான் தயாரா இருக்காங்க இல்ல? The electrician and electronics. அங்க போலாம் சார். ஒயிட் வாஷிங் நடக்குது. The Mary Curie. The பப்படம். பக்கத்து கிளாஸ்க்கு போயிடலாம். கொஞ்சம் இருங்க. ஹலோ. என்ன பாடம் நடத்துறீங்க? வந்து நல்லா பாடம் நடத்துவேன் சார். The Mercury rice. Mercury rice ஆ? பாஸ்மதி ரைஸ், பன்னீர் ரைஸ். நீங்க ப்ரொஃபசர் தானே? சொல்லுங்க. உண்மையிலேயே ப்ரொஃபசரா? என்ன சார் இப்படி கேக்குறீங்க? அவர் எம்ஏ கோல்ட் மெடலிஸ்ட். சர்டிபிகேட் பாக்கணுமா? எம்ஏக்கும் இன்ஜினியரிங் காலேஜுக்கும் என்ன சம்பந்தம்? அதுதான் சார் நானும் கேக்குறேன். ஹலோ கொஞ்சம் சும்மா இருங்க. யோ உண்மையை சொல்லியே. உன்னை யாரை அப்பாயிண்ட் பண்ணது? சார் கடவுள் சத்தியம் ப்ரொஃபசர் தான் சார். அத நான் சொல்றேன் சார். கொஞ்சம் சொல்லி கொடுங்கண்ணா. இந்த ஆளு ப்ரொஃபசரே இல்ல சார். இவங்க ஆர்ட்ஸ் காலேஜ்ல வேலை பார்க்குற பியூன் சார் இந்த ஆளு. இங்க மாணவர்கள் ரொம்ப பேர் இருக்காங்க சார். பாடம் நடத்துற ப்ரொஃபசர்ஸ் ரொம்ப கம்மி. நீங்க இன்ஸ்பெக்ஷன் வரீங்கன்னு தெரிஞ்சு கணக்கு காட்டுறதுக்காக பியூனை கொண்டு வந்து ஆக்டிங் ப்ரொஃபசரா நிக்க வச்சிருக்காங்க சார். கண்ணன் என்ன உளறீங்க? நிறுத்துங்க சார். நான் எம்இ கோல்டு மெடலிஸ்ட் சார். என்ன ப்ரொஃபசர் சேர்க்கறதுக்காக 1 வருஷம் அலைய விட்டீங்க. 7.5 லட்சம் ரூபாய் பணம் கேட்டீங்க. ஆனா பியூனை கொண்டு வந்து ஒரே நாள்ல ப்ரொஃபசர் ஆக்கி என்ன மாதிரி பேராசிரியர் வர்க்கத்தை கேவலப்படுத்திட்டீங்களே சார். கேவலப்படுத்திட்டீங்களே. மிஸ்டர் மதன கோபால், வாட் இஸ் திஸ்? தகுதி இல்லாத ஆட்கள் எல்லாம் ப்ரொஃபசர்னு சொல்லி எங்களை ஏமாத்த பாக்குறீங்களா? மாணவர்களோட படிப்புல என்ன சார் ஆறுது? இதெல்லாம் சட்டப்படி குற்றம் தெரியல சார். இத பாருங்க, முதல்ல தகுதியான ஆட்களை அப்பாயிண்ட் பண்ண பாருங்க. அதுக்கப்புறம் உங்க காலேஜுக்கு டீம்டு யூனிவர்சிட்டி கொடுக்கறத பத்தி யோசிப்போம். அண்டர்ஸ்டாண்ட்? லெட்ஸ் கோ. சார் 15 லட்சம் இருக்கு, எடுத்துக்கங்க. ரொம்ப சந்தோஷம் சார். சார் ஒரு சின்ன ஆப்ளிகேஷன். என்ன சார், உங்க காலேஜ்ல படிக்கிற பொண்ணுங்கெல்லாம் ரொம்ப அழகா இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம். புரியுதுயா? புரியுது 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 சார். நீங்க நோ 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 நீங்க பேசல, அரசாங்கம் உங்களுக்கு கொடுத்திருக்கிற பதவி பேச வைக்குது. செய்யறேன், அதையும் செய்யறேன். எனக்கு யூனிவர்சிட்டி அந்தஸ்து தான்யா முக்கியம். நீங்க ஸ்டார் அந்தஸ்து வாங்குறதுக்கோ டீம்டு யூனிவர்சிட்டி அந்தஸ்து வாங்குறதுக்கோ நாங்க கண்டவங்க கிட்ட படுக்கணுமா? பெத்தவங்க எங்களை படிக்கிறதுக்கு மட்டும் தான் அனுப்புறாங்க, கண்டவங்க கிட்ட படுக்கிறதுக்கு இல்ல. ஏய் நிறுத்துங்கடி, என்னமோ பெரிய பத்தினி மாதிரி பேசுறீங்க. ஏன் பாக்கெட் மணிக்காக படிக்கிற பொண்ணுங்க பசங்க கூட டேட்டிங் போறதுல அந்த மாதிரி நினைச்சுக்கோங்க. நிறுத்து.
பணத்துக்காக கண்டவன் கிட்ட பல்ல காட்டுற உன்ன மாதிரி கேவலமான பொண்ணு நாங்க இல்ல. என்னடி சொன்ன? இல்ல சார், இவளுங்க சரிப்பட்டு வர மாட்டாளுங்க. இவளுங்க நம்ம ஆளுங்களை விட்டு தூக்கிட்டு வந்து நல்ல கும 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 குமன்னு குத்துனாதான் நம்ம வழிக்கு வருவாளுங்க. அவசரப்படாதே, பாவம் சின்ன பிள்ளைங்க. படிக்க போற இடத்துல தப்பு தண்டா பண்ணிடாதம்மா, கற்பு போயிடும், கர்ப்பம் ஆயிடும்னு அம்மா சொல்லி அனுப்பியிருப்பாங்க. அதான் பிள்ளைங்க பயப்படுறாங்க. நிறுத்தியா, தாய் தகப்பன் சொல்லனா நாங்கள ஊர். கற்புங்கிறது சொல்லி தெரியாத விஷயம் இல்லையா, அது தமிழ்நாட்டு பொண்ணுங்களோட ரத்தத்துல ஊறி போன விஷயம் ஐயா. காலேஜ் உங்க கையில இருக்குங்கிற அதிகாரத்துல என்ன வேணா நீங்க செய்யலாம்னு நினைக்கிறீங்களா? ஒரு போன் போட்டா போதும், போலீஸ்காரங்க வந்து உங்களை தூக்கிட்டு போயிடுவாங்க. பண்ணு, போலீஸ்க்கு போன் பண்ணு, இமிடியேட்டா வருவாங்க. ஆனா காலேஜுக்குள்ள விபச்சாரம் பண்றீங்கன்னு உங்களை தான் தூக்கிட்டு போவாங்க. ஃபீஸ் கேட்ட பணம் இல்லாததுனால விபச்சாரம் பண்றீங்கன்னு என்னால செட்டப் பண்ண முடியும். அது மட்டுமல்ல, ஹாஸ்டல்ல நீங்க படுத்துட்டு இருக்கும்போது போலீஸ் வந்து பார்த்தா உங்க பக்கத்துல எங்க பசங்க படுத்துட்டு இருப்பாங்க. ஓகே தானே? உங்களை பத்திரிகைக்காரங்க போட்டோ எடுப்பாங்க, உங்க படம் பத்திரிகையில வரும். பணத்துக்காக கல்லூரி பெண்கள் வெபிச்சாரம்னு கொட்ட எழுத்துல ஃப்ரண்ட் பேஜ்ல போடுவாங்க வித் கலர் போட்டோ. ஊரே பார்க்கும், உங்க பெத்தவங்களும் பார்ப்பாங்க. அப்புறம் என்ன ஆகும் தெரியுமா? மானம் போயிருச்சது தூக்கில தொங்குவாங்க. என்ன இப்படி வைக்கப்படுற? I am always open. பாரு. பொண்ணு மாதிரி என்ன விட்டுடுங்க சார், என்ன விடுங்க. ஐயோ ப்ளீஸ் என்ன விட்டுடுங்க. யாரு பார்த்தா எனக்கு என்னடா, என் காலேஜுக்கு டீம்டு யூனிவர்சிட்டி அந்தஸ்து கிடைக்க போகுது. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டா. ஆட்டிச்சு நாவத்துக்கடா. வேணாம் வேணாம், முடியாது முடியாது. அந்த யூனிவர்சிட்டிக்காரங்க ஏமாத்திட்ட சார். அவங்க டீம்டு நிறுத்தி தொலைங்கடா. என்ன சொல்ற? அந்த டீம்டு யூனிவர்சிட்டி அந்தஸ்து நமக்கு கிடைக்கிறதுக்கு தகுதி இல்லைன்னு எழுதி அனுப்பிட்டா சார். என்னையா சொல்ற? அந்த டீம்டு யூனிவர்சிட்டி அந்தஸ்து இன்னொரு காலேஜுக்கு கொடுத்துட்டாங்க சார். என்னையா உளற? எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்ன? ஒருவேளை நம்ம காலேஜ் பொண்ணுங்களை விட அந்த காலேஜ் பொண்ணுங்க ரொம்ப அழகா இருப்பாங்களோ? நிறுத்தியா விரும்பாண்டி. எனக்கு துரோகம் செஞ்ச அந்த யூனிவர்சிட்டி ஆபீசர்ஸ் எங்க இருந்தாலும் சரி, ஓடி கண்டுபிடிச்சு தூக்குங்கடா, தூக்குங்கடா. பணத்தையும் கொடுத்து பொண்ணுங்களையும் கூட்டி கொடுத்தனடா. அப்புறம் ஏன்டா என் காலேஜுக்கு யூனிவர்சிட்டி அந்தஸ்து கொடுக்கல? ஏன் கொடுக்கல? வேண்டாம் சார், அத பத்தி கேட்காதீங்க. இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு கெட்ட பேர். நாங்களும் ஜெயில போய் கம்பி எண்ணணும். அத பத்தி கேட்காதீங்க. இப்ப சொல்லல, 3 பேரும் எரிஞ்சு சாம்பல் ஆயிடுவீங்க. வேண்டாம், நான் சொல்லிடுறேன். ஏய் நிறுத்துடா. யாரா நீ? நான் காத்து கருப்புடா, தப்பு செய்யறவங்களை கொல்றவன்டா. உன்னை கொல்லு வேண்டா. பாத்தியா உங்க ஆளுங்களோட நிலைமைய? இன்னியோட உங்க கதை முடிஞ்சது. உங்க பாடிய போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கு இப்ப ஒருத்த வருவான் பாரு. அண்ணியனா பிதாமகனா? இந்தியன்.
வாடையில போற வயசுல உங்களுக்கு பொண்ணுங்க கேக்குதா? ஏய், அறுத்துறட்டுமா? லஞ்ச பணத்திலேயே ஊர்ன உடம்ப கூறு போடட்டுமா? என்ன ஒண்ணும் பண்ணிடாத. யாரா நீங்களா? குச்சிடா, தீ குச்சி. எங்க பேக்ரவுண்ட் தெரியாம விளையாடுறீங்களா? என்ன பேக்ரவுண்ட்? இதுக்கு மேல ஏதாவது பேசுனா கை பேசாத, அருவாதான் பேசும். அரசாங்கம் உங்களை நம்பி எவ்வளவு பெரிய பொறுப்பை ஒப்படைச்சிருக்கு. ஆனா நீங்க பணத்துக்கும் பாட்டிலுக்கும் பொம்பளை சுகத்துக்கும் பதவியை வித்துக்கிட்டு இருக்கீங்களடா. நீங்க செய்யற வேலைக்கு தான் அரசாங்கம் அதிகமான சம்பளத்தையும் சொகுசான வாழ்க்கையும் கொடுத்திருக்க. அப்புறம் ஏன்டா தப்பு செய்றீங்க? இல்ல வெட்டணும். கல்வி தரத்தை ஒசத்தணும்னு அரசாங்கம் கத்துன்னு கத்திக்கிட்டு இருக்கு. ஆனா நீங்க ஒரு தப்பான காலேஜுக்கு டீம்டு யூனிவர்சிட்டி அந்தஸ்து கொடுத்து கல்வித்துறையே பாதாளத்துல தள்ள பாக்குறீங்க. விட மாட்டேன்டா. கல்லூரிகள் தரமா இருந்தா தானடா கல்வி தரம் உயரும். இதை ஏன்டா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? எவனோ ஒருத்தன் கோடி கோடியா சம்பாதிக்கிறதுக்காக அரசாங்கத்தையும் மக்களையும் ஏமாத்துறீங்களே, உங்களை கொன்னா என்ன? வெட்டவே இல்லை, அதுக்குள்ள ஏன்டா கத்துற? உங்க லீலைகள் எல்லாத்தையும் கேசட்ல ரெக்கார்ட் பண்ணிருக்கோம். இத காட்ட வேண்டிய இடத்துல காட்டினா என்ன ஆகும் தெரியும்ல? வேணாம், எங்க வாழ்க்கையே போயிடும். அப்புறம் ஜெயில கம்பிதான் எண்ணணும். பணம்னு மாணவர்களோட உயிரை குடிச்சுக்கிட்டு இருக்கிற எந்த காலேஜுக்கும் டீம்டு யூனிவர்சிட்டி அந்தஸ்து தரக்கூடாது. சரியா? இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சா நாம எல்லாரும் ஜெயிலுக்கு போனோம் சார். யாரவன்? குச்சி, தீ குச்சின்னு சொன்னா எனக்கு அவ்வளவுதான். குச்சி, தீ குச்சின்னு சொன்ன. உனக்கு தெரியாதே? உனக்கு தெரியாதே? பொண்ணுங்க கிட்ட வீரத்தை காட்டுறது ஆம்பளைக்கு அழகு இல்ல பசுபதி. உன் காலேஜுக்கு டீம்டு யூனிவர்சிட்டி அந்தஸ்து கிடைக்க விடாம தடுத்தது யாருன்னு தெரியணும்ல? நீயும் நானும் சந்திக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு. ஐயனார் கோயில்ல உனக்காக காத்துக்கிட்டு இருக்கான். வா வா வாடா வா. நான் வந்துட்டேன்டா. வெளிய வாடா. என் கண்ணுக்கு தெரியாத எதிரிங்களையே கண்டுபிடிச்சு அழிக்கிறவன்டானா? என் பக்கத்துல இருந்துகிட்டே எனக்கு பள்ளம் தோண்டி இருக்கியே. யாரா நீ? யார் நீ? குச்சி, தீ குச்சி. என்னோட ஆசை, கனவு, லட்சியம் எல்லாத்தையும் உடைக்க சொல்லி உன்னை அனுப்புறது யாரா? யாரு? நீ செஞ்ச அக்கிரமம், நீ செஞ்ச அநியாயம், நீ செஞ்ச பாவம் இதெல்லாம் சேர்ந்துதான் என்ன அனுப்பி வச்சிருக்கு உன்னை அழிக்கிறதுக்கு. என்ன அழிக்கிறதுக்கு நீயா? நீயாடா? தீக்குச்சி சின்னதா தான் இருக்கும், ஆனா அதுல இருந்து வர நெருப்புக்கு உலகத்தையே அழிக்கிற சக்தி இருக்கு. நீ ரொம்ப சாதாரணம். இனிமே இவன் உயிரோடவே இருக்க கூடாதுடா. வெட்டி வீசுங்கடா.